பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு சோதரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது. ஆமென். காலத்தையும் நேரத்தையும் படைத்த தேவன் காலத்தை அவர் கருத்துல வச்சிருக்காருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 31:14-15 என்ன சொல்லுதுன்னா, நானும் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவின் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாருங்க. நம்ம காலத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் காலத்தை நேரத்தை உண்டாக்கின தேவன். நம்ம கடந்த காலத்துல வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவளாக அவருடைய பிள்ளைகளா நம்ம மாறும்போது, நீ ஏசப்பா இந்த காலத்தை என்ன ஆசீர்வதிங்க, என்னுடைய காலத்தை உங்க கருத்தை கொடுத்துன்னு சொல்லி இந்த நிகழ்காலத்துல உங்க காலத்தை கர்த்தரை கருத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா, கர்த்தாவே நான் உண்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கேன், நீரே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், இருக்கிறதாகவே இருக்கிறேன்னு சொன்ன தேவன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் சொன்ன தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரை அன்றைக்கு எப்படி இருந்தாலும் அதே தேவன் இன்றைக்கு இருக்காரு. அதே இரக்கம் மனோருக்கும் நீடி சார்ந்தும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் இன்றைக்கு உங்களை இறங்கும்படி ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்காரு. உங்களுக்கு இறங்கும்படி தேவன் காத்திருக்காரு. உங்களுடைய காலத்தை நேரத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. என்ன காரியம் செய்தாலும், என்ன வேலை செஞ்சாலும், எங்க போனாலும், எந்த காரியம் செஞ்சாலும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சத்துரு கைக்கும் துன்பப்படுத்துற கைக்கும் தப்பு வைத்து ஆசீர்வதிப்பாரு. ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக்கொள்வாரு. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அவர் கைக்குள்ளுக்கு ஆடுகளாய் நீங்க மாற வேண்டும். விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு சொல்லிருக்காரு இல்லையா. நீ கண்ணீரோடு வைத்தெல்லாம் கர்த்தர் இந்த காலத்துல கம்பீரத்தோடு அறுக்கும்படி கர்த்தர் கிருபை பாட்ட போகிறாரு. ஏற்ற காலத்துல அவங்க உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையில் அடங்கின்னு வாசம் சொல்லிருக்காருங்க. உங்க காலத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏற்ற காலம் ஒன்று வரும். அப்போ உங்களுக்கு அவங்க கர்த்தர் உயர்த்தும்படி எல்லா கண்களும் பார்த்து ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாரு. மலைமையுள்ள பட்டணா மாற்றுவாரு. இந்த வசனத்தின் பிரகாரமாக உங்க காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டராங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் கண் காணும்படி செய்வார். ஆமென்.